ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் விஜய் நாயுடு. இன்றைக்கி நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்சூரில் இருக்கேன். ஏன்னா எங்கள் பெரியம்மா அவங்க வீட்டில் வந்து கூழ் ஊற்றுறாங்க. இன்றைக்கி வந்து 4வது வாரம் சண்டே. அவங்க எப்போவுமே சண்டேஸில் தான் கூழ் ஊற்றுறது. பிகாஸ் வந்து எல்லாருக்குமே லீவ் இருக்கும்ன்றதுனால நாங்கள் தான் வந்திருக்கோம். எனக்கு கொஞ்சம் பேர் வந்திருக்காங்க, இன்னுமே கொஞ்சம் பேர் வரணும். இது கைண்ட் ஆஃப் ஒரு கெட் டுகெதர் மாதிரியும் இருக்கும். அண்ட் எந்த கோயிலுக்கு போகிறோம், எப்படி செலிப்ரேட் பண்ணுறோன்றது தான் இந்த வீடியோவாக இருக்க போகுது. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கள் பெரியம்மா வீடு வந்து அல்சூரில் இருக்குது. நான் வண்டியில் வரலாம் அப்படின்னு யோசித்தேன். ஆனால் பெங்களூரில் எப்போ மழை வருது எப்போ வெயில் வருதுன்ட்டு தெரிய மாட்டேங்குது. அதனால் வந்து மெட்ரோலேயே வந்துட்டோம். இங்கே ஆல்ரெடி எல்லாம் ரெடி ஆகிட்டு இருந்துச்சு. லைக் சமையல் வந்து கேட்ரின் அவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துருந்தாங்க. அண்ட் மிச்சம் வந்து மட்டன் எல்லாம் வீட்டில் தான் சமைச்சிட்டு இருந்தாங்க. நீ அழகா இருக்க. என்ன சாப்பிட்ட? தோசையா? இவன் துப்பிட்டானா? அச்சோ, ஐயோ, அப்படியா? அப்படியா? ஓகே ஓகே. குச்சி குச்சியாவா? ஓ அப்படியா? சரி, நம்ம அப்படியா நம்ம கோயிலுக்கு போகலாம் அப்புறமா. சரியா? என்ன பண்ண? அப்படியா? சரி. கிச்சனில் வந்து தடபுடலாக வேலைங்க போயிட்டு இருந்துச்சு. நான்வெஜ் அப்படின்னு வந்தாலே நான் கிச்சன் சைடு போக மாட்டேன். ஏன்னா நான்வெஜ் எனக்கு அந்தளவுக்கு சமைக்க வராது. அதனால் நான் போக மாட்டேன். எங்கள் அம்மா ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. என் தம்பி ஜூஸ் கொடுத்தான், எல்லாருக்குமே கொடுத்தான். அண்ட் எங்கள் அம்மா வந்து ஐட்டு கீழே ஒரு மனை போட்டிருக்காங்க, மனை போட்டு நின்று இருக்காங்க. மட்டன் சமைச்சிட்டு இருந்தாங்க எங்கள் அம்மா. பையன் நமக்கு பிடிக்கலப்பா. பையன் பிடிக்கலையா? ஆஹா, என்ன பொண்ணு பார்க்க வந்திருக்காங்களா? என்ன ஜூஸ் கொடுத்தான்ல, ஜூஸ் அம்மாவுக்கு கொடுத்தது. இதுக்கு என்னம்மா பேர்? என்ன பேர் இதுக்கு? மாவெலுக்கு. சாப்பாடு நேரம் மீறினதுனால பசங்களுக்கெல்லாம், குட்டி பசங்களுக்கெல்லாம் பசிக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதனால் கடைக்கு போயிருந்தோம், ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் வாங்கலாம் அப்படின்ட்டு. நான் ஒரு குர்குரே மட்டும் வாங்கினேன். அண்ட் பாப்பா வந்து எல்லாருக்குமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணால். அம்மா வந்து மட்டன் ரெடி பண்ணாங்க. அண்ட் சாமியார் வந்து ஃபுல்லாக விளக்கேற்றிட்டு அப்புறமா தான் கோயிலுக்கு கிளம்புற மாதிரி இருந்தது. எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. என்னென்ன சரி கோயிலுக்கு போகலாம் அப்படின்ட்டு நான் என்னோட అమ్మ எல்லாரும் கிளம்பணும். இவங்க வந்து సుమి అమ్మ. ఇవங்க బాగుంటారు. ఏమో ఇంత వైట్గా ఉంటారు మీరు. నేను చూడండి ఎంత బ్లాక్గా ఉంటాను. ఏం లేదు. வீட்டிலேருந்து கோவில் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இருந்தது. நான் நடந்து தான் போனேன். அண்ட் கொஞ்சம் பேர் வண்டியில் வந்தாங்க. அண்ட் இது எந்த கோயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்தியாலம்மா கோயில். இந்த கோவிலுக்கு தான் எப்போவுமே வருவோம். வருஷம் இந்த கோவிலுக்கு தான் வருது. இவங்க 2 பேருமே என்னோட பெரியப்பா. அண்ட் இவங்க வந்து என்னோட பெரியம்மா. ನೀಡೇ ಅನುಗ್ರಹ ಭಕ್ತವೃಂದಕ್ಕೆ ಭಕ್ತರು ಪೂಜಿಬರು ಸಕಲ ஜஸ்ட்டு ஒரு வீடியோக்காக, ஒரு ஃபோட்டோக்காக ஒரு போஸ் மட்டும் கொடுத்துருக்கேன். இதில் ஃபுல்லாகவே என்னோடய ஃபேமிலி தான் அதிகமாக இருக்காங்க. எங்கள் பெரியப்பா ஃபேமிலி அவ்வளோவா இல்லை. ஃபைனலாக பூஜை எல்லாம் முடிஞ்சுது. இங்கே பார்த்தா வெயிலுனா வெயில், அந்த அளவுக்கு வெயில். பெங்களூரில் வந்து சொல்லவே முடியாது எப்போ வெயில் வருது எப்போ மழை வருது அப்படின்னே சொல்ல முடிய மாட்டேங்குது. பூஜையெல்லாம் முடிஞ்சது. எல்லாருக்குமே சாப்பாடு போட்டு கொடுத்துட்ருக்காங்க. நான் கொஞ்சம் லேட்டாக சாப்பிடலாம் அப்படின்ட்டு செப்பரேட்டாக வந்து உக்காந்துருக்கேன்.
நீங்கள் சாப்பிடுங்க. நீங்கள் சாப்பிடலாம். ஸ்பைஸ் எதுவும் அப்படி நம்ம சொல்லிக்கலாம். ஃபைனலாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. அண்ட் என்னோடய ஃபேஸை பார்த்தாலே தெரியுது ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன். ஆக்சுவலி சாப்பிட்ட டைமே 5 o'clock ஆகிடுச்சு, ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அண்ட் அவ்வளோதான் இந்த ஒரு வீடியோ எப்படி வந்திருக்கு அப்படின்னு தெரியல, பிகாஸ் ஒரு கிளிப்பாக நான் எடுத்து அட்டாச் பண்ணியிருக்கிறது தான். அண்ட் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். எல்லாருக்குமே பாய்.